ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிக சிறப்பான நாள். தாய் திருஅவையினுடைய மகிழ்ச்சி நிறைந்த சில நாட்களில் இதுவும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. காரணம், கடவுளுடைய திட்டத்தை சிரமேற்கொண்டு நிறைவாக வழிநடந்து சென்று கடவுளுக்கு மாற்றி கொடுத்த நம்முடைய அன்பு புனிதர் புனித சூசையப்பர் இவருடைய பெருவிழாவை கொண்டாடும் ஒரு சிறப்பான நாள். யோசேப்பு என்கிற பெயராலும் புனித வளனார் என்கிற பெயராலும் அன்போடு அழைக்கப்படும் நம்முடைய அன்பு புனிதர் இதோ கடவுளுடைய திட்டத்தை உள்ளத்திலே வைத்து ஓடியவர். மகனாகிய அந்த இயேசுவை வளர்த்தெடுக்க ஒரு வளர்ப்பு தந்தையை கடவுள் தேடிய பொழுது இவரையே ஒரு நல்ல நபராக, நல்ல மனிதராக, நேர்மை உள்ளவராக, இதோ இவருக்கு பாதுகாப்பை அருளக்கூடிய ஒரு பாதுகாவலராக தந்தை நியமித்திருக்கிறார் என்று சொன்னால், தந்தையால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நபர் இந்த புனிதர். ஆகவே தான் இந்த புனிதரை இந்த நாளில் தாய் திருஅவை பெருமகிழ்வுடன் கொண்டாடி மகிழ, இவருடைய விழாவை கொண்டாடி மகிழ, பெருவிழாவாக கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. ஆகவே இந்த விழாவினுடைய நிறைவை நாமும் கண்டு மகிழ, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த புனிதர் வழியாக நம்மை நிறைத்து அவர் காட்டுகிற நேரிய வழியில் நாமும் நடந்து மகிழ இந்த திருப்பலியில் இந்த புனிதர் வழியாக நாம் அண்டாடி ஜெபிக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இவர் வழியாக அற்புதத்தை செய்த ஆண்டவர் இதோ இந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக உங்களுக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களையும் நிறைவுக்குள்ளே ஆண்டவர் அழைத்து செல்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி
அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4-5, 12 முதல் 14, மேலும் 16 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும்.
ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வார்த்தைகள் 13, 16 முதல் 18 மற்றும் 22. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று
நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16, 18 21, மீண்டும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் நம்முடைய தந்தை புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, இந்த பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனித சூசேப்பருடைய ஒரு வழித்தடத்தில் தான் இந்த திரு அவை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த சூசேப்பரை பற்றி, யோசேப்பு என்கிற இந்த தந்தையை பற்றி நம்ம பேசுகிற போது இவருடைய அந்த ஆழமான ஆன்மீகம் நமக்கு விவிலியத்தில் பெருசாய் வெளிப்படவில்லை. அவர் விவிலியத்தில் நம்ம பார்க்குற பொழுது பெருசாக பேசினதாகவோ அல்லது அவர் கடவுளுடைய திட்டத்தை எங்கேயாவது வெளிப்படுத்தி அதனுடைய சான்றுகள் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டதாகவோ பெருசாக நம்ம காணப்படலை. ஆண்டவருடைய அந்த மகன் எப்படி அந்த கனவில் கிடைத்த ஒரு அடையாளத்தை, கனவில் கிடைத்த ஒரு செய்தியை ஏற்று வழிநடந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூசேப்பருடைய அடிப்படையான குணாதிசயங்களை பார்க்குற போது அவர் ஒரு அமைதியான மனிதர். அவர் தன்னுடைய உள்ள கடங்கை எந்த இடத்துலையும் ஒரு மனித நிலையிலே வெளிப்படுத்தாமல் எல்லாத்தையும் அவர் மறைத்து கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய திட்டத்திற்கு மேலே வைத்து செயல்பட்டவர் என்பதைத்தான் நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தில், போராடுகிற உலகத்தில் சூசேப்பர் இருந்த சமயமும் ஒரு பெரிய போராட்டமான ஒரு உலகம்,
போராட்டமான சமயம்தான். இயேசு பாடுகளை சந்தித்தாருன்னா அந்த சூழலுக்கு முன் வழிவகுத்திருந்தது அந்த ஒரு இறுக்கமான சூழல். அந்த சூழலெல்லாம் ரோமையர்களுடைய ஒரு அழுத்தம் ஒரு புறம், பரிசேய சதுசேயர்களுடைய அழுத்தம் இன்னொரு புறம், இப்படி பலவிதமான அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் இந்த சூசையப்பர் என்ன செய்கிறாரு, கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய தலைமையில் ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த சூசையப்பரை பற்றி நம்ம யோசேப்பை பற்றி பேசுகிற பொழுது இவருடைய குணாதிசயங்கள் இன்னும் ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய அதிசயமாக இருக்குது. நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா இவரை பற்றி ஒன்றுமே இல்லை, அதனால் இவரை தூக்கி ஓரமாக வச்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இவருடைய அந்த உள்ளார்ந்த செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சிந்திக்கிற போது கடவுள் கனவுல சொன்னதை கூட மாதாவுக்காவது வானதூதர் வந்து பேசுகிறாரு, இவருக்கு அந்த ஒரு பாக்கியம் கூட இல்லை. இவர் என்ன செய்கிறாரு, அந்த கனவுல கிடைத்ததையே மிக ஆழமான ஒரு பாக்கியமாக எடுத்து அவர் அந்த வந்து என்ன செய்கிறார், கடவுளுக்கு உகந்த ஒரு அடையாளமாய் வெளிப்படுத்துகிறார். நேர்மையாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேர்மையாளர்கள் கடவுளுடைய முகத்தை காண்பர் என்ற வார்த்தை. கண்டிப்பாக இவர் கனவுல கடவுளுடைய வார்த்தையை அவர் பார்த்துருக்கணும், கடவுளுடைய வார்த்தையை அவர் உணர்ந்திருக்கணும். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது தான், சபை உரையாளரனுடைய நூலில் 15வது அதிகாரத்தில், இது 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7ஆம் அறிவினுடைய ஆற்றல் சூசையப்பரிடமிருந்து வெளிப்பட்டு இருக்கிறார். சீராக்கினுடைய ஞான நூல் 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சீராக்கின் ஞான நூலில் 17வது அதிகாரத்தில் 5வது இறைவசனத்தில் நம்ம பார்க்குற அந்த வார்த்தை பாருங்கள். கடவுள் வந்து அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7ஆம் கொடையாக வழங்கினார். இந்த கனவுல எப்படி இந்த அதிசயம் நடக்க முடியும்? கனவுல வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி கனவு காண்றோம். ஆனால் சூசையப்பருடைய கனவு வார்த்தை கனவுன்னு போடப்பட்டிருந்தாலும் நமக்கு கிடைக்கிற கனவு மாதிரியே இது ஒரு கனவா அப்படின்னா இல்லை. இது சற்று உயர்ந்த ஒரு அடையாளம். எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் அப்படி காட்டிய பொழுது தான் சூசையப்பருக்கு எப்படிப்பட்ட கனவு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு நபருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம், ஒரு வாரமாக ஜெபிக்கிறோம். அந்த நபர் விடுதலை அடைய முடியல. அன்று இரவு ஜெபித்துட்டு நான் ரொம்ப மனவலியோடு படுத்த பொழுது அன்று இரவு ஒரு பெரிய ஒரு பூலோகம் சுற்றுவதை போல ஒரு காட்சியை நான் என்னுடைய அந்த உறக்கத்தில் நான் பார்த்தேன். அப்போது எனக்கு அது ஒரு ரியலாக நடக்கிறது மாதிரி இருக்குது. உண்மையாக அது எனக்கு என் கண் முன்னாடி நடக்கிறது மாதிரி இருக்குது. ஒரு சப்தம் கேட்கிறது, அது என் காதுகளுக்குள்ளே கேட்கல, என் உணர்வுகளிலே கேட்கிறது. என் உணர்வுகளிலே அது அந்த பேசுகிற சத்தம் என்னால் உணர முடிகிறது. அப்போது இந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் என்ன செய்தேன், அடுத்த நாள் அந்த எனக்கு அந்த ஆண்டவர் உரைத்த அந்த வாக்கின்படியாக நாங்கள் அந்த நபரை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து எடுக்க வேண்டிய பொருள்களை எடுத்து அந்த நபருக்காக ஜெபித்த பொழுது அந்த நபர் விடுதலை அடைந்தார்கள். அப்போ இரவு கிடைச்ச அந்த செய்தியானது எனக்கு உண்மை என்று என்னால் உணர முடிந்தது, அதை உறுதி செய்ய முடிந்தது. அப்போ தான் நானே உணர்ந்து கொண்டேன். அது வரைக்கும் எனக்கு இந்த கனவுன்னா எப்படி இந்த சூசையப்பர் வந்து கனவின் வழியாக செயல்பட்டு இருப்பார், இந்த கனவை கேட்டுட்டு எப்படி உள்ள உறுதியாக இருந்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் எந்த கேள்வியுமே கேட்கல. அவர் வந்து அப்படியே ஒரு அருமையான ஒரு செயல்பாட்டாளராக இருக்கிறார். இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வெறுமனை விசுவாசத்தில் இல்லை. இந்த கிறிஸ்தவம் என்பது நம்ம நம்பிக்கையை வாழ்வாக்குறதுல இருக்குது, செயல்படுத்துறதுல இருக்குது. இன்றைக்கி எந்த நம்பிக்கையாக இருந்தாலும், இன்றைக்கி கடவுள் நம்பிக்கையாளர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனால் எல்லா நம்பிக்கையாளர்களும் செயல்படுறாங்களான்னா இல்லை. ஒரு சமூக பார்வையில் அவங்க நன்மையை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க கடவுளுக்கு தங்களை ஆட்ரிபியூட் பண்ணுறாங்களா, எந்த கடவுள் எங்களை இப்படி செய்ய சொன்னார் அதனால் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களான்னா இல்லை. இது வந்து நன்மை, இது நல்ல விஷயம், இது வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறார் உதவி செய்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய என் கடவுள் இதை செய்ய சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை பாருங்கள். இந்த சூசையப்பர் வந்து அப்படி தான் ஓடுறார். கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து அதுக்கு மேலே எந்த திட்டமும் கிடையாது. மரியாதை ஏற்றுக்கொண்டு 2 பேருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் நீ, அதான் கடவுள் கொடுத்த திட்டம், வேறு ஒன்றுமே இல்லை. உன்கிட்ட நான் இதை தான் எதிர்பார்க்குறேன். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பை பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் நம்முடைய தந்தை யோசேப்பை பார்க்குறோம். இந்த 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமை. கடவுளுடைய திட்டத்தை வந்து 2 பேருமே உள்ளத்தில் தாங்கினாங்க. 2வது பாருங்கள், கற்பு நெறியில் 2 பேருமே சிறந்து விளங்கினாங்க. அந்த போத்திபருடைய மனைவி அவரை துரத்திய பொழுது ஓடுறாரு, ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஓடுறாரு. இங்கே சூசையப்பர் வந்து இந்த மரியாதை நீ ஏற்றுக்கொள்ளணும், மனைவியாக ஏற்றுக்கோ, அவ்வளோதான். உலகத்தினுடைய பார்வையில் ஒரு அடையாளம்,
உனக்கு இந்த குடும்பத்திற்கான ஒரு அடையாளம். பாருங்கள், இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு ஒன்று இருக்கிறது. இந்த மரியாள் சூசேப்பருடைய அந்த மன உறவினுடைய அழுத்தம் என்பது வெறும் உடலினுடைய அடையாளம் அல்ல, அதை கடந்த ஒரு அபிஷேகம் அப்படிங்கிறத கடவுள் இவர்களுடைய அடையாளத்தில் தான் வச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம எங்களுடைய குருத்துவ வாழ்க்கை, கன்னியாஸ்திரிகள்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க, திருமணம் இல்லாத. நீங்கள்லாம் திருமணம் செய்து கொண்டு பொது நிலையில் வாழ்கிறாங்க. இப்போ எது சரியானதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பாருங்களேன், அங்கேருந்து நீங்கள் எங்களை பார்க்கும்போது சரின்னு சொல்கிறீங்க, நாங்கள் உங்களை சரின்னு சொல்கிறோம். பட் இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் பார்க்குற போது ஒரு குடும்பம் என்கிற அபிஷேகம் வந்து ரொம்ப ஆழமானது. அது வந்து உடலையெல்லாம் கடந்த ஒரு அற்புதமாக இருக்கிறது. இந்த திருச்சபையினுடைய அழகு அது என்பதைத்தான் இந்த கன்னிமை தன்மை, சூசேப்பருடைய கன்னித்தன்மையும் மரியாளுடைய கன்னித்தன்மையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அழகு திருச்சபையினுடைய அழகு. இதை புரிந்து கொள்ளாதவங்க முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் வந்து பேசுகிறது. நம்ம இந்த கதையெல்லாம் இதில் பேச தேவையில்லை. ஏன்னா கடவுளுடைய திட்டத்தை கண்ணுங்களுக்கு முன்பாக பார்த்த மரியாள், கடவுளுடைய திட்டத்தை இந்த கனவில் முழுவதுமாய் உணர்ந்த ஒரு மகன் புனித சூசேப்பர். இவங்க எப்படி இது கடவுளுடைய திட்டம் என்று தெரிந்த பிற்பாடு இவங்க எப்படி தங்களை வந்து உலக பிரகாரமாக எடுத்து செல்ல முடியும்? ஆக கடவுள் இவர்களுக்கு அபரிவிதமான ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானத்தோடு இருப்பவர்களை தவிர கடவுள் வேறு எதை இந்த உலகத்தில் அன்பு செய்கிறார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவர்கள் இருவருமே ஞானத்தோடு செயல்பட்டிருந்தாங்க. இதைத்தான் இந்த புனிதரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை பாடமாக இருக்கிறது. உலகம் சார்ந்த ஒரு ஓட்டம், உடல் சார்ந்த ஓட்டம், இதோ இதை எதிர்த்து ஓடுகிறது தான் கடவுளுடைய திட்டத்தினுடைய அடையாளம். ஆகவே இந்த இந்த காரியத்தை எல்லாம் புரிந்து கொள்வது ஒரு மனித நிலையை கடந்த ஒரு ஆவிக்குரிய அபிஷேக நிலை. அதைத்தான் நம்ம சொல்கிறோம், விண்ணை சார்ந்த சாயல் அப்படின்னு சொல்கிறோம். இவர்கள் இருவருமே விண்ணை சார்ந்த சாயலை பெற்றிருந்தாங்க. சிறப்பாக புனித சூசேப்பரை பற்றி பேசுகிற பொழுது பாருங்கள், அவருக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு திட்டம் கடவுள் வந்து இந்த இதுதான் உன்னுடைய மிஷன் அப்படின்னு சொல்லிட்டார். இலக்கு, இந்த இலக்கு நோக்கிய பயணத்தை நீ வந்து முடிச்சு கொடு. கடவுள் கொடுத்ததை மிக திறமையாக செய்து முடித்தவர் தான் நம்முடைய புனிதர். எந்த விதத்திலையும் பாருங்கள், வாய் பேசாத நிலையில் அமைதியாக. இன்றைக்கெல்லாம் நம்ம சப்த உலகத்தில் இருக்கிறோம். சண்டைகள் போட்டு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு செய்தி சொல்லுது, நான் எவ்வளோ வலிமையானவன் என்று பார் என்று. ஆனால் சப்தமே போடாமல், வார்த்தைகளை அடுக்கி தன்னை நியாயப்படுத்தாமல் அமைதியில் ஒரு ஆளுகை செய்தவர் புனித சூசேப்பர். அமைதியிலேயே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் புனித சூசேப்பர். சூசேப்பரை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா இந்த நாளில் தான் விண்ணக பிறப்படைந்தாங்க. அதில் கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை எனக்கு வைத்திருந்தார். நான் அடிக்கடி இதை சாட்சியாய் சொல்வதுண்டு. என் தந்தை உடல் சுகமில்லாமல் படுத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், வெயிட் அண்ட் சீ த க்ளோரி அப்படின்னாரு. நானும் காத்திருந்தேன். ஆண்டவர் ஏதோ சொல்கிறார், எனக்கு புரியல அது என்னன்னு. அப்போது அப்பாவினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கடவுள் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாரே என்று காத்திருந்தப்போ என் தகப்பனாருடைய பெயர் ஜோசப் ராஜ். அவர் சூசேப்பர் தான் அவருடைய பாதுகாவலர். ஃபீஸ்ட் கொண்டாடக்கூடிய நாள் அவருடைய இந்த பெயர் கொண்ட திருநாள் அன்று தான் என் தந்தை விண்ணக பிறப்படைந்தார். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு இந்த சூசேப்பர் தான் வந்து நல்ல மரணத்திற்கு பாதுகாவலராக நம்ம வச்சுருக்கிறோம். நல் மரணம், மரணம் வந்து நல்லது தாங்க. மரணம் இல்லாமல் யாருமே வந்து ஆண்டவர்கிட்ட போக முடியாது, அடுத்த கட்டத்துக்குள்ளே போக முடியாது. நம்ம என்ன தான் பயந்தாலும் எல்லாருமே இந்த மரணத்தை கடந்து செல்லணும். இந்த மரணம் வந்து சூசேப்பர் வந்து எத்தனை வயசில் இறந்தார் என்கிற ரெக்கார்டெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஒரு ஓவியத்தில் வந்து ஒரு ஓவியர் வரைகிற பொழுது அந்த ஓவியத்தை இப்படி வரைந்திருக்கிறார். அதாவது இயேசு வந்து ஒரு 16 வயது மதிக்கத்தக்கவராக இருப்பவரை போல ஒரு இளம் வயதிலேயே இயேசு இருக்கிற போது, ஏன்னா 30 பேர் காணாவூரில் இயேசு தண்ணியை திராட்சை ரசமாக மாத்திர அந்த காட்சியில் வந்து சூசேப்பர் இல்லை. அப்போனா முன்னாடியே சூசேப்பர் அவர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இயேசு இந்த சூசேப்பருக்கு நல்ல மரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனைவி மகன் இவர்களுடைய அன்பு அரவணைப்புக்குள்ளே அவருக்கு கிடைத்த ஒரு விண்ணக பிறப்பு. கடவுள் அதை நீ முளைச்சது போதும், நீ வந்து யூ ஹவ் டன் யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி, இனிமேல் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சூசேப்பருக்கு நிறைவான ஒரு விண்ணக பிறப்பை கொடுத்து அந்த ஒரு அபிஷேகத்தை கடவுள் கொடுத்துருக்க வேண்டும். கண்டிப்பாக என் அன்புக்குரிய பிள்ளைகளே, பாருங்கள், எடுத்த அந்த காரியத்தில் பின்வாங்காத ஒரு மனநிலையை நம்ம பார்க்குறோம். அழைக்கப்பட்டதனுடைய அழைப்பை உணர்ந்து செயல்பட்டவர்.
மரியாள் கூட பாருங்களேன், அந்த கானா ஒரு திருமணத்தில் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு சொல்வதை போல் நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க. இப்போ அந்த வார்த்தையை தான் இவரும் உள்ளத்தில் வைத்திருந்திருப்பார். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்தார். இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ சொல்கிறாங்க, ஒருவர் சொல்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. நிறைய சொல்லுவாங்க, ஆனால் ஒருத்தர் செய்கிறாங்க ஆனால் தற்பெருமைக்கு செய்கிறாங்க. ஆனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாளர்கள். தங்களை பெருமைப்படுத்தாது, அதே சமயம் தங்களை மறைத்தும் கொள்ளாது, கடவுளுக்கு உகந்ததை சரியாய் செய்து தங்களை மறைத்து கடவுளுடைய மகிமை வெளிப்பட செய்கிறவங்க. அப்படிப்பட்ட அந்த நேர்மையாளருடைய அந்த நிலையில் இந்த மகன் தந்தை யோசேப்பு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி சூசேப்பர் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு புனிதர், அமைதியாக இருந்து சாதனை புரிந்தவர். பாருங்கள், திருத்தூதர் பணியில் 22:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை என்று நம்மளுடைய பவுலடியார் சொல்வார். பாருங்களேன், என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. அவர் குரலை கேட்டதுனால தான் அவரால் ஓட முடிஞ்சது. அதே மாதிரி சூசேப்பருக்கு வேறு ஒளியும் காணும், ஒன்றையும் காணும். அவர் பார்த்ததெல்லாம் கேட்டதெல்லாம் அவருடைய குரல். வார்த்தையை கேட்ட மனுஷன், வார்த்தையை கேட்டவர், அந்த வார்த்தையான தேவனுக்கு வடிவம் கொடுக்க தன்னை முழுவதுமாக அந்த வார்த்தைக்கு தாரை வார்த்த ஒரு அடையாளம் தான் சூசேப்பர். அதனால தான் அவர் அந்த வார்த்தைக்கு முன்னாடி தான் பேசி எதையும் நம்முடைய வார்த்தையை வைக்கக்கூடாதுன்னு தாழ்ச்சியினுடைய உச்சக்கட்ட நிலையில் இருந்தவர் தான் சூசேப்பர். தாழ்ச்சியினுடைய அடையாளம். மரியாள் என்ன சொன்னாங்களோ, மகன் என்ன சொன்னாரோ கடவுள் சொல்லிட்டார். பாருங்கள், அடுத்ததாக பார்க்கணும், இந்த சூசேப்பர் நமக்கு கற்றுக் கொடுக்குற சில காரியங்களில் அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தவர். கடவுளோடு இணைந்து இருந்ததுனால தான் கனி கொடுக்க முடிந்தது. பாருங்களேன், யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், என்னோடு இணைந்திருங்க, அப்போ தான் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. நீ என்னையை தெரிந்தெடுக்கலை, நான் தான் உன்னையை தெரிந்தெடுத்தேன், நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அப்போது கடவுள் தான் இவரை தெரிந்தெடுத்தார். அதனால் இவர் தெரிந்தெடுத்தவர் படைத்தவருடைய கரகத்தில் தன்னை முழுசாக ஒப்படைத்தார். பாருங்களேன், யோவான் 15:6 சொல்கிறது, என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். இவர் கையில் வச்சிருக்கிற குச்சி கூட ஒரு பூக்கள் பூத்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாரம்பரியம் சொல்லும். அவருக்கு ஒரு காய்ந்த குச்சி கொடுத்தாங்களாம், அந்த குச்சி பூத்து மலர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போது பாலைவனத்தை சோலைவனமாக்குற ஆண்டவர் இவருடைய இந்த பயணத்தை அப்படியாக உருமாற்றி இருக்கிறார். இவர் கடவுளுக்கு இன்டர்ன் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்ற பாலைவனமாய் கிடந்த இடத்தையெல்லாம் இயேசு பயணிக்கிற இடமாக மாற்றி கொடுத்தவர். ஆண்டவரோடு இருந்ததுனால, இணைந்திருந்ததுனால, எது கடவுளுடைய திட்டம் என்பதை அறிந்து செயல்பட்டவர். மாற்று அடையாளங்கள் இதோ இவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ இருந்தது. இன்றைக்கி நாமெல்லாம் இங்கிட்டு ஓடுறோம், இங்கிட்டு ஓடுறோம், விசுவாசத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓட முடியல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இங்கிட்டு ஒரு மாற்று அடையாளம், இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று, தற்பெருமைக்காக குடும்பங்களை சிதைக்கிறோம். நம்மளுடைய அரகன்சின்னு சொல்லுவோம், நம்மளுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது பேசுவது, யாரையாவது கீழே தள்ளுவது. ஆனால் பாருங்கள், சூசேப்பர் மிக எளிமையான ஒரு மனிதராக கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னை முழுவதுமாக இழந்து நின்ற ஒரு அடையாளம். இரண்டாவது பாருங்கள், ஆண்டவரது குரலை கேளுங்கன்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிற புனித சூசேப்பர். யோவான் 10:27 சொல்லுது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. இந்த வார்த்தைக்கு உண்மையான ஒரு அடையாளம் புனித சூசேப்பர். தன்னுடைய கடவுள் தான் தன்னுடைய ஆயன் என்பதை அறிந்து இவர் ஆடாக இருந்து அந்த சத்தத்தை கேட்ட பிறகு அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளையாக அவரை பின்தொடர்ந்தார். அவர் வார்த்தையிலே அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். எழுந்துட்டு தூக்கி கொண்டு பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடு. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு யோசேப்பினுடைய கதையில் நம்ம பார்க்குறோம். அவர் எகிப்துக்கு போகிறாரு. அவர் போய் அந்த இடத்துல அந்த வாழ்வாதாரத்தை எல்லாம் உருவாக்குறாரு. கடவுளுடைய திட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்கிறார். இவரும் இதை செய்கிறாரு, மகனை தூக்கி கொண்டு ஓடிப்போய் அந்த இடத்துல என்ன செய்கிறார், ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி மீண்டுமாய் கடவுளுடைய திட்டம் நிறைவேற பிள்ளைகளை திருப்பி கூட்டிக் கொண்டு வரார். அங்கே அந்த பழைய ஏற்பாடு ஒப்பீடு புனித அந்த பழைய ஏற்பாடு யோசேப்புக்கும் புதிய ஏற்பாடு யோசேப்புக்கும் நிறைய காரியங்களை நம்ம ஒப்பீடு செய்து பார்க்குற போது சரியாக இருப்பதை பார்க்குறோம். கடவுளுடைய பிள்ளைகள் அநேக காரியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோருமே அதிசயமாய் செயல்பட்டவர்கள். மூன்றாவது காரியம் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருக்காக செயல்படு. அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற மூன்றாவது காரியம், ஆண்டவருக்காக செயல்படு. மத்தேயு 5:16 உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிருக, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நம்மளுடைய தாய் திருவை நமக்கு நிறைய புனிதர்களை வைத்திருக்கிறது. அவர்கள் செய்த நற்செயல்களெல்லாம் பார்த்து நம்ம யாரை புகழ்கிறோம், விண்ணக தந்தையை புகழ்கிறோம்.
அதே போல் புனித சூசையப்பரை நம் கண்முன் வைத்திருக்கிற பொழுது குழந்தையை கையில் ஏந்தி அந்த மரியாளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாவலராக இருந்து இறுதி வரை அவர்களை அன்பு செய்து தன் நிலையை முடித்துவிட்டு சென்றவர் நமக்கு சொல்லுகிற பாடம் ஒன்று, ஆண்டவருக்காக நீ செயல்படு. எசையா 44:24 நம்ம பார்க்குறோம், கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவர் என்னமோ சொல்ல வராரு, அதை யாருக்கு சொல்கிறாரு? கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் பிகினிங் இங்கே தான் இருக்குது. உன் மீட்பரான ஆண்டவர். பாருங்களேன், கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அப்போ உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய மீட்பு. மீட்புனா எங்கே இருக்குது? இந்த உடலை விட்டு உயிர் போகிற போது கடவுள்கிட்ட போச்சுன்னா அதுக்கு பேர் மீட்பு, பிசாசுக்கிட்ட போச்சுன்னா அதுக்கு பேர் சாவு. இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லுகிற அதிசயம் அதுதான். அப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் நான் யாருக்காக ஓடினேன், யாருக்காக செயல்பட்டேன்? பணத்துக்காகவா, மனுஷனுக்காகவா, நம்ம பெருமைக்காகவா, இந்த உலகத்தை எப்படியாவது நம்முடைய கரங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த மமதைக்காகவா, அதிகார வெறிக்காகவா? இதெல்லாம் யோசித்து பார்க்குற போது இவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்காக செயல்படலைன்னா உன்னுடைய மீட்பு கேள்விக்குறியாகிவிடும். என் அன்பு மகனே, மகளே, ஆண்டவர் இந்த அருமையான நாளில் இந்த சூசையப்பர் வழியாக நிறைய செய்தியை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய தாழ்ச்சி, அவருடைய அமைதி, அவருடைய பொறுமை, இதோ அவருடைய வெறுமையில், இதோ அவர்கள் நீங்கள்லாம் இருக்க முடியாத அந்த நிறத்திலெல்லாம் அந்த வெறுமையை நிறைவு செய்கிற ஒரு நல்ல அடையாளமாக அவர் உடன் பயணிக்கிற ஒரு நல்ல புனிதராக இருந்திருப்பார். ஏன்னா கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற, காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கிற இந்த மகனையும் மரியாளையும் தன்னுடைய கரத்தில் தாங்கி ஓடினவர் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை கைவிடவே மாட்டார். புனித சூசையப்பரை நோக்கி நீங்கள் மன்றாடி பாருங்கள், அவருடைய பரிந்துரைக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அவருடைய இரக்கம் கண்டிப்பாக வல்லமையாக நம்முடைய குடும்பத்திலே செயலாற்றும். இந்த நம்பிக்கையோடு அந்த புனிதரை போல நாமும் மகிழ்ந்து பேருவகையோடு கடவுளுடைய திட்டத்தை அதோ கொடுத்து விட்டாரேங்கிற வெறுப்பிலே அல்ல, மகிழ்ந்து பேருவகையோடு திட்டத்தை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக இவரை உயர்த்திய கடவுள் உங்களையும் உயர்த்தி உங்களையும் ஆசீர்வதிப்பார். இவருடைய பரிந்துரையும் இவருடைய அந்த பராமரிப்பும் என்னாலும் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே புனிதர் வழியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உம்முடைய திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக நீர் தந்தருளினே. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக நீர் ஏற்படுத்தினீரே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நேரம், ஒரு ஆசீர்வாதமான நேரம். ஆண்டவருக்காக ஓடி உழைத்த நம்முடைய அன்பு புனித யோசேப்பு நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு அருமையான நேரம். மகன் கல்வாரி மலையிலே பரிந்து பேசியதை நினைவு கூறுகிற நேரம் இது. மரியாள் ஒருபுறம் நின்று தாய் மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிற நேரம் இது. உங்களுடைய எல்லா கவலைகளையும் இதோ புனிதருடைய பரிந்துரையினாலே இதோ ஆண்டவர் உங்களுக்கு மாற்றித்தரப்போகிறார். இதோ ஆண்டவர் பரிசுத்தமாக இந்த பலியிலே உங்களை சந்திக்க இறங்கி வருகிறார். இந்த மீட்பினுடைய அபிஷேகம் உங்கள் வீடுகளுக்குள்ளே உண்மையாய் கடந்து வருகிறது. நம்பிக்கையோடு உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் மாற்றுகிறவர் ஆண்டவர். இது உங்களுக்கு துணையாக இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது துறவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது துறவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்மோடு கூட இணைந்து மன்றாடுகிற பிள்ளைகளை நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களின் தேவைகளை கண்ணோக்குவீராக. உம்மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கிற பிள்ளைகள் புனித சூசையப்பரினுடைய பரிந்துரையினால் நிறைவை காண்பார்களாக. உயர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, இன்று நாங்கள் பெருமையோடு விழா எடுக்கும் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து. இவரே நம்மையும் புனித யோசேப்பை போல பெயர் சொல்லி அழைத்து தன் திட்டத்திற்காய் செயல்பட அழைக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மிருத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல வீடுகளிலே நான் பார்த்திருக்கிறது உண்டு இந்த இறைவசனம், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு வார்த்தை. நான் அவர்களிடத்தில் கேட்பேன், என்னையிலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. அவர்கள் சிரிப்பார்கள், பதில் தெரியாமல். ஆண்டவர் எல்லா நாளும் ஆசீர்வதிப்பார், ஆனால் இன்று முதல் அப்படின்னா எப்போ அப்படின்னா, புனித யோசேப்பை போல நீங்கள் பேரின்பத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிற அந்த நாளிலிருந்து கடவுளுக்காக நான் இப்படி செயல்படுவேன் என்று எப்பொழுதெல்லாம் நீங்கள் வார்த்தையை அறிந்து செயல்படுகிறீங்களோ அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அபிஷேகமான நாள் உங்களுடைய செயல்பாட்டுக்கான நாளாக அமைய, ஆண்டவருடைய வழித்துணையை அறிந்து நீங்கள் செயல்பட ஆண்டவர் பெலனின் தர ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபிப்போம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்திற்காய் ஓடும் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். அபிஷேகத்தின் ஆவியால நிரப்புகிறார். யோசேப்பை முழுவதுமாய் நிரப்பினவர். அவர் ஓடி ஓடி உழைக்க பெலன் கொடுத்து கொண்டே இருந்தவர். அவர் தொட்ட காரியத்தை எல்லாம் வெற்றியாக்கியவர். கடவுளுடைய வல்லமையின் ஆவியானவர் உங்களையும் அப்படி நிரப்பி ஆசீர்வதிப்பார். துணிந்து மன்றாடுவோம். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன்.
முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஆமென். அன்பு மகனே, மகளே, புனித யோசேப்பு ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலாய் இருந்தார். தன்னை படைத்த கடவுளுக்கு தன்னை முழுவதுமாக தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்தார். வார்த்தையாலே நியாயப்படுத்தவில்லை, சண்டையிடவில்லை. அவர் தன்னுடைய வார்த்தைகளை, எண்ணங்களை உள்ளே வைத்து அவரை செயலாய் காட்டினார். இதோ இந்த நாட்களில் அநேகர் அவர் அறிவினாலே தங்களை பெருமைப்படுத்த விரும்புகிற உலகத்தில் தன் கடவுளுக்குமாக தன் அறிவை மட்டுப்படுத்தி கடவுளுக்கு மாட்சி கொடுக்க விரும்பிய அந்த புனிதரை போல நாமும் மாற மன்றாடி கேட்போம். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். அன்பின் பரமபிதாவே, நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, இதோ நீ சிறிய காரியத்திலெல்லாம் சுவாசமுள்ள பிள்ளையாயிருந்தாய், நம்பிக்கைக்குள்ள பிள்ளையாயிருந்தாய், என் மகிழ்ச்சியில் பங்குகொள் என்று சொன்ன அந்த வார்த்தை கேட்ப இன்று புனித யோசேப்புக்கு உம்முடைய மகிழ்ச்சியில் பங்களித்திருக்கிறீரப்பா. அவருடைய பெருவிழா நாளிலே நாங்களும் அவரை போல இருக்க எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். தாழ்ச்சியோடு ஆண்டவரே, மனமேட்டிமையை நாங்கள் எடுத்து வைத்து எங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தாமல் தாழ்ச்சியோடு செயல்பட எங்களுக்கு பலன் தந்தவரே, உடைய பரிசுத்த இரக்கம் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. இந்த புனிதருடைய பரிந்துரை இந்த திருச்சபையை வழிநடத்த உதவி செய்வதற்காய் நன்றி. புனிதருடைய பேராதரவு இதோ இந்த திருச்சபையினுடைய எல்லா தடங்களையும் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவருடைய உடனிருப்பு, அமைதியாய் இவர் செய்து கொண்டிருக்கிற அநேக செயல்பாடுகள் திருச்சபைக்குள்ளே இதோ இந்த திருச்சபையை மீட்டெடுப்பதற்கான அபிஷேகமாய் மாறுவதாக. பிள்ளைகள் அனைவருக்கும் இவர் ஒரு நல்ல முன்மாதிரியாய் நின்று எங்களுக்கு வழிகாட்டுகிற நல்ல தந்தையாய் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இவர் பேணி காப்பாராக. பரிசுத்த தெய்வமே, இவருடைய பரிந்துரை, இவருடைய இதோ அந்த ஜெபங்கள், எங்களுக்காக இவர் பரிந்து பேசுகிற அந்த நேரங்கள் எல்லாம் திருமுன் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ இவரை முன்வைத்து இதோ ஓடி ஜெயிக்க விரும்புகிற பிள்ளைகள் அனைவரும் வெற்றி அடைவார்களாக. பரிசுத்த இரக்கமே, இதோ எங்கள் மத்தியில் இரக்கமாய் வெளிப்படுகிற நம்முடைய ஆசீர்வாதம் இப்படித்தானே மனிதர்கள் வழியாக வெளிப்பட்டது. அதற்காக நன்றி செலுத்தும் இந்த வேளையிலே எங்களையும் அப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளாய் எழுப்பி நாங்கள் குடும்பத்திற்கு நல்ல இரக்கத்தின் அடையாளமாக, துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு நாங்களும் ஒரு இரக்கத்தின் சாட்சிகளாக மாற எங்களுக்கும் ஞானத்தின் ஆவியை பொழிந்து வழிநடத்துவீராக. உலகத்தின் போக்கின்படி நாங்கள் ஒழுகி எங்களை தொலைத்து விடாதபடிக்கு எங்களை நீரே பாதுகாத்து வழிநடத்தும். உடைய தெய்வீக இரக்கம் என்னாலும் எங்களை காத்து வழிநடத்த உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவிலே பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு நீர் செய்துள்ளீரே. முடிவில்லாத உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உமது அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் மகிமையில் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் வளனாரே அடைக்கலம் தந்து ஆதரியே, அகிலம் போற்றும் வளனாரே அடைக்கலம் தந்து ஆதரியே, தரணி வாழும் மாந்தர்க்கு தனையனை காத்தமா முனியே, தரணி வாழும் மாந்தர்க்கு தனையனை காத்தமா முனியே, அகிலம் போற்றும் வளனாரே அடைக்கலம் தந்து ஆதரியே, அகிலம் போற்றும் வளனாரே அடைக்கலம் தந்து ஆதரியே. ஆண்டவரின் அடிமை என கூறி நின்ற அன்னை மரியாளின் துணையானாய், ஆண்டவரின் அடிமை என கூறி நின்ற அன்னை மரியாளின் துணையானாய், இறைவனின் திட்டத்திலே இணைந்திருந்தாய், இறைவனின் திட்டத்திலே இணைந்திருந்தாய், என்றும் அவருக்கே பணிந்திருந்தாய், என்றும் அவருக்கே பணிந்திருந்தாய், அகிலம் போற்றும் வளனாரே அடைக்கலம் தந்து ஆதரியே, அகிலம் போற்றும் வளனாரே அடைக்கலம் தந்து ஆதரியே, தரணி வாழும் மாந்தர்க்கு தனையனை காத்தமா முனியே, தரணி வாழும் மாந்தர்க்கு தனையனை காத்தமா முனியே, அகிலம் போற்றும் வளனாரே அடைக்கலம் தந்து ஆதரியே, அகிலம் போற்றும் வளனாரே அடைக்கலம் தந்து ஆதரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.